ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஒரு 10 நிமிடத்துல ஒரு எளிமையான முறையில ஒரு அற்புதமான முறையில பலன் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தகவல். அதாவது என்னன்னா, இந்த 12 லக்னக்காரர்களுக்கு எது வலிமை கொடுக்கக்கூடிய நபர்கள். அப்போ ஒரு கிரகம் இந்த 12 லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு கிரகம் பலம் குறைஞ்சிருச்சுன்னா உண்மையாலுமே அவங்களால வாழ்வாதாரம், வாழ்க்கை, பொருளாதாரம் எல்லா வகையிலுமே அவங்களுக்கு ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்காத அளவுக்கு ஒரு மைனஸாக போகும். ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்தில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் வெளியே சொல்லாத தகவல் தான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் மதிய உணவு இடைவேளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 நிமிஷம் இருக்குது சாப்பாடு வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 10 நிமிடம் இதுவும் ஒரு 10 நிமிடம் போர்டில் யாரோ ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறவங்க ஜாதகர் யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா போர்டில் எம்எம் சிஸ்டத்து பிரகாரம் சொல்லி நான் பலன் சொல்கிறேன். யாருக்கோ உங்களுக்கு போடணும்னு இருந்ததுன்னா போர்டில் யாரோ ஒருத்தர் உங்களுடைய ஜாதக கட்டம் போட்டு கிரகன் என்ற சாரத்தெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுடைய பலன்கள் நீங்கள் சொல்லலாம். யாரோ ஒருத்தர் போடுறதுன்னா தாராளமாக போடுங்க போர்டில். சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த 12 லக்னத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ லக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் நீச்சம் பெற்றிருந்தாலும் சரி, இப்போ நான் நீச்சத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன். எந்த கிரகம் நீச்சம் பெற்றிருந்தாலும் சரி, மேஷ லக்னத்துக்காரங்க பல போராட்டங்களுக்கு பிறகு அவங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பாற்றல் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 5ல் எந்த கிரகம் நீச்சம் பெறல, 9லையும் எந்த கிரகம் நீச்சம் பெறல. எதுக்கோசரம் எந்த கிரகம் 5லையும் 9லையும் நீச்சம் பெறுகிறதோ அந்த கிரகம் அவனுடைய ஜாதக கட்டத்தில் நீச்சம் பெற்றுச்சுன்னா அந்த கிரகம் கண்டிப்பாக நீச்சம் பெற்று விட்டால் அது பலத்தை அவங்களுக்கு குறைத்து விடும். அப்ப மேஷ லக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் நீச்சம் பெற்றாலும் சரி, உருண்டு பேரண்டு போராடி எல்லா வகையிலும் வெற்றி பெறுவார்கள். அப்ப அவங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கு உள்ளது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இந்த மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு உண்டு. நான் சொல்றது ராசி அல்ல, லக்னத்துக்கு மட்டும்தான் சொல்றேன். அப்ப மேஷ லக்னத்துக்காரங்க இருக்கிறதுலயே ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் எந்த இடத்துல இருந்து அதாவது பாதகத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா இந்த மேஷ லக்னத்துக்காரர். இன்னொரு லக்னமும் உண்டு, பாதகத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் மேஷ லக்னத்துக்கு ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்குது. அடுத்து ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கு பொருளாதாரம் அப்படின்றதும் குடும்ப வாழ்க்கை என்பதும் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க எக்காரணத்தை கொண்டும் சுக்கிரன் நீச்சம் ஆயிடக்கூடாது. சுக்கிரன் நீச்சம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி நிறைவு கொடுக்காது. அவங்க வாழ்க்கையில முழுவதுமே சுக்கிரன் நீச்சம் பெற்றவர்கள் ஒன்று திருமணம் ஆகாம போகலாம், இல்லை திருமணமாகி பிரிஞ்சிருக்கலாம், இல்லை திருமணமாகி கருத்து வேறுபாடோடு இருப்பாங்க. 2 பேர்த்துக்குள்ள அந்நியுனித்தும் சிறப்பாக இருக்காது. அதுக்கு அடுத்து ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க குரு நீச்சம் ஆயிட்டாருன்னா பணமும் குழந்தை, இந்த 2 விஷயத்திலே அவங்களுக்கு திருப்தி கொடுக்காது. ஸோ அதனால இந்த ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு இந்த 2 கிரகம் ரொம்ப முக்கியமான கிரகம், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்னா வாழ்க்கையில ரொம்ப பயத்தை சந்திக்க வேண்டிய நபர்களாக மாறிவிடுவார்கள். அதனால இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாகக்கூடிய விடும், 9ஆம் இடத்துல எந்த கிரகம் நீச்சல். எதுக்கு நான் இதை சொல்றேன், எதை வச்சு இதை நான் சொல்றேன் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் நான். அப்ப மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு சூரியன் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் கொடுக்காது. அப்பானால எதிர்பார்த்த வளர்ச்சி முன்னேற்றத்தையும் கொடுக்காது. மனசுக்குள்ளார தேவையில்லாத கவலை, வேதனை, போராட்டம், பேர் புகழ் கிடைக்கலைன்றது ஒரு தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு உருவாக்கி கொடுத்தோம். அதனால மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் ஐப்பசி மாசத்துல பிறந்தாங்கன்னா குடும்பத்துல ஏதோ இருந்தோம், வாழ்ந்தோம், போனோம், செஞ்சோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். பெருசா சரித்திரங்கள் படிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்காது. அதற்கு அடுத்தது கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்காரங்களுக்கு புதன் நீச்சம் ஆயிடுச்சுன்னா ஞாபக மறதி அதிகமாக இருக்கும், கவனக்குறைவு, அசால்ட்டு குணம் இதெல்லாம் இருக்கும். மற்ற கிரகம் நீச்சம் ஆயிடுச்சுன்னா அது எப்படினாலும் கொண்டு வந்துக்கலாம். ஆனால் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் நீச்சம் ஆகக்கூடாது. அப்படி புதன் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா
படிப்பறிவு, ஞானம், தேடல், முன்னேற்றம் இது எல்லாமே அவனோட புத்தி குருமிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சிகள் கொடுக்காது. கடகலக்கணத்தில் பிறந்து புதன் நீச்சமாயி, அது புதன் எங்கே நீச்சமாறாருன்னா மீனத்தில். ஆனால் நீச்சத்தில் பொறுத்த வரைக்கும் 2 விசேஷ தன்மைகள் உண்டு. என்னைக்குமே மீனத்தில் புதன் ரேவதி நட்சத்திரத்தில் தன்னுடைய சுயசாரத்திலே இருந்தால் அந்த நீச்ச பலனை பாதிப்பை கொடுக்க மாட்டார். அதனால தெளிவாக தெரிஞ்சுக்க, நீச்சமெல்லாம் நீச்சனம் இல்லை, உச்சமெல்லாம் உச்சனம் இல்லை அப்படின்ற மாரி இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா பெருசா பாதிப்பு கொடுக்க மாட்டார். என்னைக்குமே தன் கிரகம் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்தால் அது யோகத்தை செய்யும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனி நீச்சம் ஆயிட்டாருன்னா தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, தொழிலில் மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தில் மக்களிடத்துல செல்வாக்கு, நல்ல பேரு, புகழ் இது எல்லாமே ஒரு அவச்சொல்லோட தான் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுத்துரும். அதனால சிம்ம லக்னத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா லக்னாதிபதிக்கு சனி பகை தான். ஆனால் அவர் நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா அவனுடைய தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி நிறைவு கொடுக்காது. அப்போ என்ன அர்த்தம்? சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் சனி நீச்சம் ஆயிடுச்சுன்னா முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியாது. பல இடங்கள்ல சிக்கல், இன்னல்கள், பிரச்சனைகள்லாம் கொடுத்துவிடும். அதற்கு அடுத்து கன்னி லக்னம். இந்த கன்னியா லக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு நீச்சம் ஆயிட்டார், சனி நீச்சம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கங்க. 2ல ஃபர்ஸ்ட் குரு நீச்சம் ஆயிட்டாருன்னா, ஐயா மார்க்கர் இங்கேயே இருக்கும் பாருங்கய்யா, அழிக்கிறதா லோகையா அழிக்கிறது மேலேயே இருக்கும் பாருங்க. கன்னியா லக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு நீச்சமாயிட்டார், சனி நீச்சமாயிட்டார். என்னைக்குமே கன்னி லக்னத்துக்காரன் குரு நீச்சமாயிட்டார்னா பணத்தால நிறைய இழப்புகளை வாழ்க்கையில கண்டிப்பா சந்தித்தே தீர்வார்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னமா பிறந்து குரு நீச்சமா இருந்ததுன்னா வரவு செலவு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பல சிக்கல் பிரச்சனைகள்லாம் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துரும். அதனால வரவு செலவுன்ற விஷயத்த ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தங்க ஆபரணம் சொந்தத்துல வாங்குறதோ கொடுக்கறதோ இந்த மாரி விஷயத்திலையும் நிறைய இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி லக்னத்துல பிறந்து சனி நீச்சம் பெற்றிருந்தால் தொழில் நிறைவாக இருக்காது, உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்காது. இவர்களும் முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய விஷயத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். அதற்கு அடுத்து துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் 5ல் எந்த கிரகம் நீச்சம் இல்லை, 9லையும் எந்த கிரகமும் நீச்சம் இல்லை. அப்ப இதுக்கு இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எந்த லக்னம் நீச்சம் பெற்றிருந்தாலும் சரி பாதகத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்கள் 12 லக்னத்துல ஃபர்ஸ்ட் மேஷ லக்னம், 2வது துலாம் லக்னம். ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, துலாம் லக்னத்துக்காரங்க பொழைக்கலன்னா உலகத்துல யாருமே பொழைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த லக்னத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் நீச்சம் பெற்றிருந்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாற்றல் கண்டிப்பாக உண்டு. அடுத்து விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களை புதனும் செவ்வாயும் நீச்சமாகக்கூடாது. இந்த புதன் நீச்சம் ஆயிடுச்சுன்னா படிப்பறிவு, ஞாபக சக்தி, அறிவு கூர்மைகள் இதெல்லாம் பலமாக இருக்காது. செவ்வாய் நீச்சம் ஆயிடுச்சு மன வாழ்க்கை, அதுவும் ஒரு பெண் ஜாதத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்குது, விருச்சிக லக்னத்துல பிறந்தானா மன வாழ்க்கை திருப்தி நிறைவாக கொடுக்காது. அப்ப இவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா, இதுக்கு ஆண் ஜாதத்துல விருச்சிக லக்னத்துல பிறந்து செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்ததுன்னா பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய சிக்கல் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்வது இவங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்து தனுசு லக்னத்துக்கு. தனுசு லக்னத்துக்காரங்க சனி நீச்சம் ஆகக்கூடாது. தனுசு லக்னத்துக்காரங்க சனி நீச்சம் பெற்று விட்டால் இவர்களுக்கு தொழில் திருப்தியாகவும் நிறைவாக இருக்காது, உழைப்புக்கேற்ற வருமானம் இருக்காது, பணத்தால மனக்கவலைகள் வேதனைகளும் நிறைய விஷயத்துல போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுத்துரும். அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கிரன் நீச்சம் பெற்று விட்டால் இவர்களுக்கு மன வாழ்க்கை திருப்தியாகவும் நிறைவாகவும் கொடுக்காது. அப்ப பிரிவினைகள், நிறைய சிக்கல் பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுத்துரும். அடுத்தது கும்பலக்கணம். இந்த கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு நல்ல பேரும் புகழும் மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா சூரியன் நீச்சமாகி விட்டால் இவர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் கும்பலக்கணத்தை நீச்சம் ஆயிடுச்சுன்னா நல்ல புகழ் கிடைக்காது, நல்ல மதிப்பு மரியாதை தன்மைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்காது. அப்ப அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது சூரியன் அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஐயா அவர்கள் 7ல் சூரியன் இருந்தால் 2 தாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ண, அது ஒரு கேட்டகரி. இந்த இடத்துல சூரியன் நீச்சம் பெற்று விட்டால்
கண்டிப்பாக புகழ் மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மை கொடுக்காது. அடுத்து மீன லக்னத்துக்காரங்களுக்கு, இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நீச்சமாகக்கூடாது. செவ்வாய் நீச்சமாயிட்டா பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு திருப்தி நிறைவு கொடுக்காது. பல வகையில சிக்கலும் பிரச்சனையும் தொந்தரவும் போராட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா மீன லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு செவ்வாய் நீச்சமாயிருந்தா இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு திருப்தி நிறைவு கண்டிப்பாக கொடுக்காது. ஸோ இந்த மாரி ஒரு நிகழ்வுகள் எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம். இது 12 லக்னத்துக்காரங்களுக்கு எந்த கிரகம் நீச்சமாக கூடாது. அது எந்த வழியில் எடுக்கப்பட்டதுன்னா 5, 9. ஸோ 5, 9ல் எந்த கிரகம் நீச்சமாதோ அந்த கிரகம் இந்த லக்னத்துக்காரங்களுக்கு நீச்சம் ஆயிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த புண்ணிய பலங்கள் நமக்கு கொடுக்காம இருக்கிறனால அந்த கிரகத்தோட காரத்தால் நம்ம நிறைய அனுபவிப்போம் அப்படின்றது அர்த்தம். அதனால இந்த 12 லக்னத்துக்காரங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லலாம். இதுலேயே இன்னொரு தன்மையும் உண்டு. இந்த மேஷ லக்னமும் ரிஷப லக்னம் இந்த 12 லக்னத்துக்காரங்களுமே 5, 9 கூடிய கிழமை இந்த நாளில் பரிகாரமாக எடுத்துக்கொள்வதோ இல்லை கோயில் குளங்களுக்கு போகிறதோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் காரிய சித்திகள் வெற்றிகள் கொடுக்கும். குறிப்பாக சொல்ல போனால் மேஷ லக்னத்துக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு 5 கூடியவன் யாரு? சூரியன். 9 கூடியவன் யாரு? குரு. அப்போ அவங்க ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமை நாளில் கோயில் குளங்களுக்கு போகிறது அப்படின்னா இவங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கு எந்த கிழமையில போனால் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். ஐயா இந்த ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமாங்கய்யா? ஐயா விடுங்க, நானே போட்டுக்கிறேன். குணகரையா நான் போட்டுற விடுங்க. ஆனா பெண்ணான்னு மட்டும் போடுங்க. ஓகே. இப்போ ஒரு 5 நிமிடத்தில் போர்டில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் MM சிஸ்டத்தின் பிரகாரம் இவருக்கு எது குறையா இருக்கும் எது நிறைவா இருக்கும் அப்படின்னு